கவனிப்போம். கர்த்தருடைய கிருபையினால நாம் புறந்தேர்ச்சியாக மனம் புதிதாகுதல் அல்லது ஆத்தும ரட்சிப்பு என்கின்ற தலைப்பில் நாம் பேசி வருகிறோம். மிகவும் முக்கியமான தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் தானாக அவர் அங்கிருந்து செய்ய முடிந்தாலும் அவர் செய்யக்கூடாதபடி அவருடைய கட்டுக்குள் இருக்கிறார். ஆண்டவரால் ஒரு விபத்தை தடுத்து நிறுத்த முடியாதா? சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. இறைவன் யோசிச்சு பாருங்க, ஒரு விபத்து நடக்குது, எத்தனையோ பேர் சாகுறாங்க, குழந்தைங்களிலிருந்து தாத்தா வரைக்கும் சாகுறாங்க. இறைவன் நினைச்சா அதை காப்பாற்ற முடியாதா? தடுத்திருக்க முடியாதா என்றால் தடுத்திருக்க முடியும். அப்புறம் ஏன் தடுக்கலைங்கிறது தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. ஏன் தடுக்கல? எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ பிள்ளைங்க, எத்தனையோ சாவுகள், எத்தனையோ மரணங்களை கேள்விப்படாத நாளே கிடையாது. அகோரமான மரணங்கள், அகால மரணங்கள். அப்ப இதையெல்லாம் இறைவன் அனுமதிக்கிறாரா அல்லது பார்த்துக்கிறாரா அல்லது இறைவன் இல்லையா? அப்படியானால் இறைவன் இருக்கிறார்னா இறைவன் எந்த விதத்துல அவர் கிரியை செய்கிறார்? ஏன் அவர் ஒரு விபத்தை ஆண்டவரால் காப்பாற்ற முடியல? அப்ப இறைவன் ஒரு சில சட்டத்திட்டங்களுக்குள்ளாக அவர் செயல்படுகிறார். இறைவன் இல்லாம இல்ல, இறைவன் ஒருவர் இருக்கிறார். இறைவன் சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுகிறபடியால் அவர் என்ன சட்டத்திட்டங்களை செயல்படுறாரோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம போகணும். சும்மா நம்ம உட்காந்துட்டு ஆண்டவரே கத்துறதுனால ஒண்ணு இல்லை. அவை சுகமாகட்டும், கடனாகட்டும், விடுதலை ஆகட்டும், சந்தோஷமாகட்டும், சமாதானமாகட்டும், ஆசீர்வாதமாகட்டும், தேவன் நமக்கு அதை வாக்கு பண்ணியிருக்கிறார், அதை வைத்திருக்கிறார், அதுக்கு வழிவாசலை தருகிறார். நம்ம அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு இஸ்லாமிய பழமொழி விதமாக சொல்கிறது, இறைவன் உலகில் உள்ள அனைத்து பறவைகளுக்கும் உணவளிக்கிறான், ஆனால் அவற்றை அதன் கூட்டிற்குள் வீசுவதில்லை. அதை கற்பனை சொல்ல. இறைவன் உலகில் உள்ள அனைத்து பறவைகளுக்கும் உணவளிக்கிறான், ஆனால் அவற்றை அதன் கூட்டிற்குள் வீசுவது கிடையாது. அந்த தேவன் என்ன சொல்ல வர்றாரு? நான் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் நின்றுட்டு தான் நான் காரியம் செய்யறேன். எல்லா உலகத்தில் இருக்கிற கொசுலேருந்து பள்ளியிலிருந்து யானை வரைக்கும் உணவு சோறு போடுறாரு. ஆனா கொண்டு போய் வாசப்படியில் வைக்கிறது இல்லையே. அப்ப அவர் எங்கேயோ ஆகாரத்தை வச்சிருக்கிறாரு. அந்த குருவி போய் பறந்து போய் தனக்கு வேணுங்கிற சோளமோ கம்போ நெல்லோ அது எது வேணா சாப்பிடலாம். அது போய் இறையை தேடி எடுத்துக்கொள்கிறது. தேவன் நமக்கு இதே போலதான் சுகத்தையும் பலத்தையும் சமாதானத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? நம்ம எங்க போகணும்? சமாதானத்துக்கு என்ன செய்யணும்? அதான் லா புக் என்று சொல்லுவாங்க அந்த பைபிள, சட்ட புஸ்தகம். இதுல எல்லாமே எழுதி வைத்திருக்கிறார். தன்னுடைய அவர் எந்த விதத்துல எந்த சட்டத்தின் கீழ் செயல்படுகிறார் என்பதை விளக்குவதற்கு தான் இவ்வளவு பெரிய பிரசங்கமே. ஏன் மனுரூபமானு எதப்பா இதெல்லாம் தேவையா? பிரசங்கம் தேவையா அப்படின்னா ஆமா தேவை. இறைவனுடைய ஆசீர்வாதம் சும்மா வீட்டுக்குள்ள வராது. அப்ப நம்ம சில காரியங்களை செய்யும் பொழுதுதான் நமக்குள்ளே அந்த ஆசீர்வாதங்கள், தேவன் வைத்திருக்கிற காரியங்கள் நமக்குள்ளே உண்டாகிறது. நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்முடைய ஆவியில நம்ம ஏற்கனவே மரித்து போயிருந்தபடினால நமக்குள்ள ஒரு ஜீவன் வருகிறது. ஆவி புதுப்பிக்கப்பட்டது, 100% புதுப்பிக்கப்பட்டது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயினா எல்லாம் புதிதாயினங்கிற வார்த்தையின்படி எல்லா பழசும் தூக்கிட்டார் கர்த்தர். எல்லாம் நம்மளை புது மனுஷனாய் வைத்து விட்டார். அப்ப என்ன சொல்றாரு? ஆவியில நீ ஏதாவது பெயிண்ட் அடிக்கலாமா, கூட்டலாமா, குறைக்கலாமான்னா அது ஒண்ணுமே, அதை முற்றிலுமாய் தேவன் மாற்றி விட்டார். அதை நீ மறுரூபப்படுத்துறது வாய்ப்பு இல்லாத ஒரு காரியம். ஆவில நீ பலப்படலாம், வாசனை ஒண்ணுக்குள்ள போச்சுன்னா நீ பலப்படலாம். ஆவில பலப்படும் அர்த்தம், ஆனா மாறுங்கிற அர்த்தம் எல்லாம் கிடையாது. அப்ப ஆவில நம்ம செய்யறதுக்கு ஒண்ணு இல்லை. வசனத்தை கேட்கணும், ஒருவேளை ஆவில உள்ளான மனுஷன்ல பலன் அடையலாம். சரீரத்தை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சரீர மறுரூபத்தை பத்தி எதுக்காக டிஸ்கஷன் வருதுன்னா, மறுரூபம் ஆகுங்கள் சொன்ன உடனே நம்ம எதுல மறுரூபம் ஆகணும் நம்ம சிந்திக்கணும். ஆவியிலேயே, ஆத்மாவில, சரீரத்தில. ஆவியில மறுரூபம் ஆக முடியாதே, அவர் 100க்கு 100 புதிதாக விட்டாரே. ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறான். அப்ப சரீரத்துல நிச்சயமாக மாற முடியாது. அப்ப ஆத்மாவில தான் மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு இடம். அப்ப ஆத்மாவில நம்ம மறுரூபம் அடைய வேண்டும். எப்படி மறுரூபம் அடையணும்? மனம் புதிதாகும் பொழுது ஆத்மா மறுரூபம் அடைகிறது. மனம் புதிதாகும் பொழுது. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த சரீரத்தை பொறுத்தவரை ஒரு சில காரியங்கள் நம்ம சுகத்தை கற்றுக்கொள்ள முடியும், விடுதலையை கற்றுக்கொள்ள முடியும், தீர்க்காயத்தை கற்றுக்கொள்ள முடியும், அலரை கற்றுக்கொள்ள முடியும்.
முடியும்? இளமையை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் சரீரத்தில் நம்ம செய்ய முடியும். சரீரத்தை மாற்றுவதற்கு நம்மளால முடியாது. சரீரத்தில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, சரீர பிரகாரமான பல ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே இது சரீர சம்பந்தப்பட்ட காரியம். இப்ப ஆத்மாவிலே நம்ம மாற வேண்டிய அவசியமா இருக்கிறது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஆத்மாவோட மறுரூபப்பட்டே ஆகணும். இதுதான் விஷயம். உங்கள் மனம் புதிதாகித்தான் தீரணும். இந்த ஒரு விஷயத்துல தேவன் இதை நான் செய்ய வேண்டிய வேலை இல்லை, இதை நீங்க செய்ய வேண்டிய வேலைன்னு சொல்லி அவர் விட்டுறாரு. இது தேவன் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மறைமுகமான இல்லை. ஏன் சார் மறுரூபம் ஆகித்தான் ஆகணுமா அப்படின்னா, மறுரூபம் ஆகித்தான் ஆகணும். ஆகாட்டி என்ன சார் பரலோகத்துக்கு போக முடியாதா? எனக்கு டேவிட் உன்னுடைய பதில் என்ன? நான் மறுரூபமே வேணாம் போயா, நீயாச்சும் மறுரூபம் ஆச்சு போ. நான் ஒரு வேலை கிடைச்சவனா யோசிச்சு பார்க்குறேன். சொல்லுமா ஜான்சி, மறுரூபம் ஆகித்தான் ஆகணுமா? ஆண்டுடைய வரிக்கு போறதுக்கு நம்ம மறுரூபம் ஆகித்தான் ஆகணுமா? சொல்லியா? ஆண்டுடைய வரிக்கு போறதுக்கு நம்ம மனம் மறுரூபம் ஆகித்தான் வேணுமா? தெரியல. அப்ப டெய்லி நோட்ஸ் எடுத்து வந்துடுறேன். நீ சொல்லுமா? நீ கேட்கணும்னா என் புத்தி செருப்பால் அடிக்கணும் இல்லையா? தெரிஞ்சா சொல்ல மாட்டேன், நீ வாய் திறக்க மாட்டேன். அப்பா போன அவன் என்ன நம்ம அடிக்க போறான். இங்க உட்காந்து எல்லாருக்கும் தெரியுமா? எத்தனை ஜென்ம பசங்க கேட்கறேன். உனக்கு ஒரு பயத்தை ஒழிக்க முடியாதனால ஒரு கேட்டகல் ஈர்த்தியும் தெரியல, தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது. தெரியலைங்க அப்படி வேலை முடிஞ்சு போச்சுல்ல. அது எப்படி யோசிக்கிற மாதிரி யோசிக்க மாட்டே தெரியுமா? நம்ம மூலையை எல்லாம் அப்புறம் சொல்லிட்டே இருந்தா அர்த்தம். நம்ம யோசிக்கவே இல்லை, இருந்தாலும் யோசிக்க முடியும். ரொம்ப யோசிக்கிற மாதிரி திங்க் பண்றது கரெக்ட்ல அப்படிங்கிறது. அது முதல்ல பேரண்டா பண்ண வேறு டக்குன்னு சொல்லுவா. அப்படி தெரியல தெரியல சரி ஒன்று தெரியா? ஏசுநாதரே வந்து அவர் பைத்தியம் முடிக்க வச்சிருவா. ஒரே ஆள் இதாயா? ஏயா நான் என்ன கேள்வி கேட்டேன்? ஆத்மாவில் மறுரூபம் மனம் புதிதாகிதான் ஆகணும். ஆத்மாவில் மறுரூபப்பட்டு தான் சொல்றாங்க. ஆண்டுடைய வழிக்கு போறதுக்கு நம்முடைய மனம் புதிதாகித்தான் வேணுமா? எஸ்ஆர் நோ தான் பதில் வரும். இந்த சக்கு புக்கு சிக்கு புக்கெல்லாம் பேசக்கூடாது. சொல்லுங்க. ஆக வேண்டியது இல்லை. பாவா சொல்ல மது சொல்ல சேமா இருக்கு எனக்கு. நீ அந்த சவால் பிரசங்க எடுத்துட்டு அப்படிதான் பேசுவ. நீ என் பிரசங்கம் 3 மாசம் கேட்கல உங்க பொண்ணு. நான் சொல்ல மாட்டேங்கிறீங்க. 1000 வருது. ஒரு மெசேஜ் எடுத்து கேட்கக்கூடாதா? எங்க இருக்குது? போன வாரம் பண்ணது தெரியுமா உனக்கு? இந்த லேட்டஸ்டா 6 மாசம் முன்னாடி கேட்டுருக்கிறேன். இந்த கடைசி 3 மாசம் நீ கேட்க கிடையாது. என்னைக்கு கல்யாணம் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அங்கிருந்து கேட்கவே இல்லை. அதான் காரியம் முடிஞ்சு போச்சு. சரி, முக்கியமான விஷயத்த என் விசுவாசிகள் தெரியலன்னா எனக்கு கேவலமா இருக்கு. எனக்கு மனம், நீங்கள் ஆண்டவருடைய வழிகளே போவதற்கு நீங்கள் மனம் புதிதாக வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா தம்பி? ஆமா. இன்னும் 10 ஏன் சொல்ல போனா நீ சாராய கடை வச்சா கூட நீ வழிக்கு போயிடுவேன். இதுதான் அப்பட்டமான உண்மை. இது எல்லா ஊழியக்காரனும் சொல்றது கிடையாது. ஆனா நான் சொல்றேன், என்ன தப்புனாலும் போயிடலாமா? அப்படின்னா தப்பு பண்ணலாமாங்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அதனால உண்மையை சொல்ல பயப்படுறாங்க. உண்மையை சொல்லிட்டா போச்சு, அண்ணாத்தர சாராய கடையை ஓப்பன் முடியும் அப்படிங்கிறதுனால உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆண்டருடைய வருகைக்கு நல்லா புரியுதா? உன்னை கட்டில் கிடையாக்கி பரிசுத்தம் பண்ணியாவது தேவன் வருகைக்கு எடுப்பாரே ஒழிய உன்னை விட்டுட்டு போற ஐடியா அவருக்கு கிடையாது. அவர் விட்டுட்டு போக முடியாது. நம்மள ஒரு தடவை கையை பிடிச்சிட்டாருன்னா அது கல்யாணம் பண்ணதுக்கு சமம்னு சொல்றாரு. ஒன்ஸ் நீ கல்யாணம்னா டைவர்ஸ் பண்ணாதேன்னு சொன்ன கர்த்தர் எக்காரணம் கொண்டு உன் மனைவியை நீ டைவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன கர்த்தர் டைவர்ஸ் பண்ணுவாரா? அவரை பத்தி புரிஞ்சுக்கணும்னா அவர் நமக்கு சொன்ன அட்வைஸ்லேயே பாதி அவரை புரிஞ்சுக்கலாம். என்னக்கா, அவர் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாருன்னா அந்த அட்வைஸ்க்குள்ள அவர் இருக்கிறாரு. அதனால அவர் நிச்சயமா அப்படி செய்யவே மாட்டார். அதனால நிச்சயமா நம்மளை கைவிட மாட்டார். ஆண்டுடைய வழிக்கு போறதுக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட கிடையாது. இயேசுவை தெய்வம்னு இருதயத்தில் விசுவாசிச்சு வாயில அறிக்கை செஞ்ச அத்தனை பேரும் ஆண்டோடைய வழிக்கு போவோம். ஆண்டு சொல்லுங்களேன். இது 199 திருச்சபையில் தெரியாது. ஒரு சபை தெரிஞ்சிருக்கலாம். ஒரு மூத்த போதவர்கள் தெரிஞ்சிடும். இதை சொல்லிட்டா
விசுவாசிங்க கெட்டுடுவாங்க, இடறிப்படுவாங்க அப்படின்னு இதை போட்டு மூடி வைக்கிறாங்க. இது எந்த விதத்துல எந்த அளவுக்கு நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எந்த அளவுக்கு இது நியாயம் ப்ராசஸ்லாம் தெரியும். அவனுடைய வருகைக்கு ஆண்டவர் யாரையும் கைவிட மாட்டார், எடுத்துக்கொள்ளப்படுவாருங்கிறது ஒரு குழந்தையா இருக்கும்போது தெரியாது. வளர்ந்து வந்தோடனே இவங்களுக்கு அந்த கண் திறந்துடும். ஆனா இதை என்ன சொல்றது கிடையாது, சபைக்கு சொல்லுவது கிடையாது. வருகைக்கு போறதுக்கு நீங்க கஷ்டப்படாதீங்க, அதுதான் சொல்ல வந்தேன். வருகைக்கு போறதை பத்தி ஒரு மேட்டரே கிடையாது. என்ன டேவிட், என்னைக்கு இயேசுவை தெய்வம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ அவர் கையை பிடிக்கல, அவர் உன்னை உன் கையை பிடிச்சார், அவர்தான் அவருடைய விட மாட்டார். புலிவாலை கொடுத்துக்காக தான் என்ன. அதனால வருகைக்கு போறதை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது. எதுக்கு இவ்வளவு சொன்னா, அப்புறம் ஏன் சார் மனம் புதிதாகணும் தான் கேள்வி. அப்புறம் ஏன் மனம் புதிதாக வேண்டும் என்று சொன்னா, ரோமன் 12:2 எல்லாம் மிக தெளிவாய் நான் வச்சுக்கொள்ளுங்க. ஏன் மறுரூபமாகணுங்கிறது அந்த வசனத்துல மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக. அந்த பகுத்தறிதல் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இங்கிலீஷ்ல பார்க்கும் பொழுது, மூல பாஷையில் பார்க்கும் பொழுது ஆராய்ச்சி பண்ணுதல், சோதித்து பார்த்தல், நிரூபித்தல், இது நன்மையா தீமையா, இது எந்த அளவுக்கு இருக்குது என்று பரிசோதித்து பார்த்தல் என்கின்ற பதம் பயன்படுத்தப்பட்டது. அப்ப என்ன சொல்ல வர்றாரு, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறத்தக்கதாக. சித்தங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ் என்ன சொன்னப்பா, வில்லுன்னா தமிழ்ல டைரக்டா வாங்கப்பா, அப்படிதான். அப்ப சித்தம்னா விருப்பம் தான். ஸோ பயந்துட்டு சாகக்கூடாது. சித்தம்னா ஏதோ ஒரு போட்டு பயந்துட்டு, இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களாம் பயந்துட்டு சாகுறாங்க. சித்தம்னா போய் ஐயோ ஒளிஞ்சுக்கிறா, அவ்வளவுதான். அவனை சித்தமே கேட்கக்கூடாது. சரி, சித்தம்னா அவருடைய விருப்பம். இப்போ நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம், ஏற்கனவே சொன்னது போல 3 விதமான சித்தங்கள் கிடையாது. அவருடைய சித்தத்துல அது நன்மையான சித்தம், அது பரிபூர்ண சித்தம், அது தயவுள்ள சித்தம் என்று 3 சேர்ந்து அந்த சித்தத்துக்கு வர்ணிப்பு. சரி, இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த பரிபூர்ண சித்தம் அல்லது பரிபூர்ண விருப்பம், இது என்ன அர்த்தம்னா, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பரிபூர்ண விருப்பம் நிறைவேற வேண்டும் எனில், அப்படி வாங்க, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா, பரிபூர்ண சித்தம் நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன நடக்கணும் அப்படின்னா, சுகத்தோடு பலத்தோடு நாம் பல்லாண்டு வாழ்வது தேவனுடைய சித்தம். ஆரோக்கியமாய் வாழ வேண்டும், சந்தோஷமாய் வாழ வேண்டும். அவருடைய கனவுல நம்ம எல்லாம் 1000ல் ஒரு பங்கு கூட நம்ம வந்த இடத்துல தேவன் நம்மளை குறித்து வைத்திருக்கிற ஒரு கனவு 1000ல் 1 கூட நம்ம செத்தா கூட எட்ட முடியாத அளவுக்கு தான் அவருடைய விருப்பம் இருக்கிறது. அப்ப அந்த பூரண சித்தம், அந்த பூரண வெற்றி, பூரண சமாதானம், பூரண விடுதலை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். இதை தேவன் வைத்திருக்கிறார். இது முதல் பாயிண்ட் வச்சுக்கோங்க, இது வைத்திருக்கிறார். அதான் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என்று தமிழ்ல வருகிறது. டு ப்ரூவ் த வில் ஆஃப் காட் இஸ் குட், பர்மிசிவ் அண்ட் பர்ஃபெக்ட் என்று சொல்லப்பட்டது. அனுமதிக்கப்பட்ட அந்த பூரணமான சித்தம், நன்மையான சித்தம், ப்ளசன்ட் வில் என்று சொல்லப்படுது, குட் வில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பர்ஃபெக்ட் வில் என்று சொல்லப்படுகிறது. அந்த சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையை நிரூபிக்கத்தக்கதாக நம்ம மனம் புதிதாக வேண்டும், நிரூபிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நிரூபிக்க முடியும் அல்லது அனுபவிக்க முடியும். பூரண ஆசீர்வாதத்தை, பூரண வெற்றியை, பூரண செழிப்பை நாம் பெற முடியும் என்று தேவன். இப்ப என்ன சொல்ல வரேன், இதுக்காகத்தான் இந்த ஒரு பாயிண்ட் புதுசா சொல்லியிருக்கிறேன். தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற முடியும், நிறைவேறணும். அதுக்காக உங்க மனம் புதிதாகணும். உங்க மனம் புதிதாகனா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ரோமர் 12:2 ஒரு க்ளூ தராரு. நீ உலகத்தோடு நீ சிந்தித்துக் கொண்டிருக்க வரைக்கும், வேஷங்கிற வார்த்தை தமிழ்ல இருக்குது, மூல வார்த்தையில கிடையாது. டோன்ட் பி கன்ஃபார்ம் டு திஸ் வேர்ல்ட், அவ்வளவுதான். மூல வார்த்தையில பார்க்கும் பொழுது சிந்தையிலும் நடத்தையிலும் பிறருக்கு ஒத்த வண்ணமாய் செயல்படுவது, பிறரை போல சிந்திக்கிறது, பிறரை போல ட்ரெஸ் பண்றது கூட சொல்லல. கேரக்டரையும் மைண்டிங் தான் சொல்லப்பட்டிருக்கு மூல பாஷையில, ட்ரெஸ்ல சொல்லல. தமிழ்ல வேஷங்கிறதுனால ட்ரெஸ்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. மக்கள் போற ட்ரெஸ்ஸை நீ போறதுனால உனக்கு என்ன அர்த்தமும் வரப்போறது கிடையாது. சிந்திங்க, ஒருத்தன் போற ட்ரெஸ் கத்தனை போட்டு அட்வைஸ் பண்றாரா, அவன் போற ட்ரெஸ் மாதிரி நீ போடாத, அப்படி போட என்ன கேடு, ஒரு கேடு வராது. அங்க ட்ரெஸ்ஸை பத்தி அங்க பேசல. மத்தவன் செய்யறது போல, மத்தவன் சிந்திக்கிறது போல, உலகம் சிந்திக்கிறது போல, கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் சிந்திப்பது போல உன்னுடைய சிந்தை இருக்கக்கூடாது. அங்க இருக்கும் பட்சத்துல நீ மனம் புதிதாக முடியாது.
அப்ப மனம் புதிதாகியே வேண்டும். அப்பதான் நீங்க வெற்றி பெறவே முடியும். தேவனுடைய பரிபூர்ண சுத்தம் உங்க வாழ்க்கை நிறைவேறா அந்த மனம் புதிதாகித்தான் தீரணும். ஏதோ ஒன்று விட்டு நீங்க வந்துதான் ஆகணும்னு தேவன் சொல்றாரு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய கதையை பார்க்கும் பொழுது நீங்க சொன்ன புது பாயிண்ட் என்ன நோட் வச்சுக்கோ. தேவனுடைய பூரண சித்தம் அல்லது பிராக்கெட்ல சுகம், வெற்றி, சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். நீங்கள வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன பாயிண்ட் தான். அதான் 12:2 போட்டுக்கோங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் நம்ம வாழ்க்கையில நடக்க முடியும். நடக்கணும், நடக்க முடியும். தேவன் வைத்திருக்கிறார். அங்க போறதுக்கு நம்ம மனம் புதிதாகும். எப்படி எழுதிக்கோங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது எகிப்து தேசத்துல அடிமையா இருந்த உடனே கர்த்தர் அடுத்த நாளே கானானுக்கு கூட்டிட்டு போயிட்டாரா? அப்படின்னா கிடையாது. வனாந்தரத்தின் மூலமா தேவன் கூட்டிட்டு போறாரு. அப்ப ஏன் இந்த வனாந்தரம் என்று சொன்னால் இதுதான் உங்க மனதை புதிதாக்கணும்னு தேவன் விரும்புறாரு. ஒரு அடிமையை கொண்டு போய் ராஜாவா உட்கார வைக்க முடியாது. ஒரு அடிமையை கொண்டு போய் ராஜாவா உட்கார வச்சா அவன் எப்படி எந்த அளவுக்கு நடிப்பான்? நடிக்கிறதே கஷ்டம். என்னப்பா நடிக்கிறதே கஷ்டம்தான். இன்னைக்கு உன்னை கொண்டு போய் திருச்சி கலெக்டரா போட்டா உனக்கு நீயே ரொம்ப சிரமப்படுவ. உனக்கு கலெக்டர் போஸ்டே கொடுத்தாலும் நீ என்ன செய்வ? 4 கலெக்டர் வரும்போது நீ கஷ்டப்படுவ. ஏன்னா உனக்கு விஷயம் கம்மியா இருக்கு. நீ ஒரிஜினலா கலெக்டரா நீ மாறது ஒரு டைம் ஆகுது பாத்தீங்களா? அது போல இவன் உட்காந்துட்டு எந்திரியா உட்காருன்னு சொல்லி பழகுனவன ஒரு ராஜா மாதிரி இருக்க வைக்கணும். ஆண்டவர் பார்த்தாரு, சரி இவனை கொஞ்சம் பழக்க வைப்போம். இவன் புத்தி மாறாம, இவன் சிந்தை மாறாமல் என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வானே ஆனால் அவன் அதை இழந்து போய் விடுவான். தேவனால தர முடியும். அதே நான் வச்சுக்கோங்க. தேவனால தர முடியும். சொத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெயரையும் புகழையும் தர முடியும். ஆனா உனக்கு அது யார் கொடுத்தது, அது எப்படி கிடைச்சது, அதை எப்படி பாதுகாக்கணுங்கிற அறிவு உனக்குள்ளே வருவது கிடையாது இல்லையா? ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தான். சாரி, ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணிக்கும் போது ஒரு குழந்தையா இருக்கும்போது பண்ணி வைக்கல. அதுக்குரிய மெச்சூரிட்டி வர்றதுக்காக காத்திருக்கிறாங்க. அதான் மனம் புரிந்தாகுது, அந்த மெச்சூரிட்டி. அப்ப நம்மளுடைய மனமும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனம் புதிதாக வேண்டும். இறைவனுடைய அருளை தெரிந்து கொள்ளணும். இறைவன் தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தேவன் வனாந்தரத்தின் ஊடாக நடத்தினார். ஸ்ட்ரைட்டா கொண்டு போல. அப்ப நம்மையும் கூட ஆசீர்வாதத்தின் பாதையை நடத்துவதற்கு முன்பதாக ஒரு சில வனாந்தரத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த பாதையில நம்ம கடந்து போய் அந்த வனாந்தரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வனாந்தரம் சொன்ன பாடுகள் இருந்து தவறான அர்த்தத்தை பிசாசு கொடுக்குறோம். நீங்க அந்த அர்த்தத்தை நீங்க எடுக்கக்கூடாது. பாடுகள் அல்ல. வனாந்தரம் சொன்னோடனே உலகத்தில் இருக்கிற அத்தனை போதகர்களும் 1999 போதகர்களும் போன் பண்ணி கேளுங்க. ஐயா வனாந்தரம் போச்சு ஐயா, பாடுகளின் ஜீவி ஐயா, அதுல தண்ணி கிடைக்காது. வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பாடுபட்டாங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் என்னப்பா பாடுபட்டாங்க? ஒன்று விரல் விடுப்பா. சாப்பாட்டுக்கா, தண்ணிக்கா, கறிங்கா, இல்ல வெயிலுக்கா? செருப்பு கூட தேவையில்லைங்கிறது ஒரு அம்மா. துணியும் குறையில, செருப்பும் தேவையில்லை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருந்தார்கள். பாடுகள் என்று ஏன் இப்படி தவறாய் மொழிபெயர்க்கிறார்கள் என்று இன்டர்பிரட் பண்றாங்க, வியாக்கியானம் பண்றாங்க என்று எனக்கு என்ன வரைக்கும் எனக்கு புரியல. வனாந்தரம் என்பது பாடுகள் அல்ல, ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடமாக வேணா இருக்கலாம். The period of preparation, அது preparatory period என்று வேணா சொல்லலாம். கானானுக்குள்ள கொண்டு போறதுக்கு நம்மளை தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாகத்தான் தேவன் வனாந்தரத்தை வைத்திருந்தார். நம்மளை தகுதிப்படுத்துறாரு தேவன். ஏன்னா கைத்தவே நம்ம போயிட்டோம்னா நமக்கு அதோட மதிப்பு தெரியாது என்பதற்காக ஏற்கனவே பல காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். அங்க தண்ணி திறந்தா, டேபிள் திறந்தா தண்ணி வருது. இவன் நினைச்சிட்டு தான் எகிப்திய அரசாங்கம் தருதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். மணி அடிச்சு சோறு போட்டான், நாய்க்கு போடுற மாதிரி. ஆஹா, 3 வேளை ராஜா சோறு போட்டான். இவன் யார நினைக்க மறந்துட்டான். அதான் அடிமைத்தல். இப்ப கொண்டு போய் கர்த்தரோட காணாத சொந்தா வச்சாலும் இவன் இறைவனோட கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. அப்ப வனாந்தரத்துல சோறு இல்லாத கூட்டி கொண்டு வந்து இப்ப சோறு இல்லாம என்னப்பா செய்யலாம் ஒரு கேள்வி கேட்க வச்சு, கையில தங்கம் வெள்ளி இருந்தாலும் சிங்கத்துக்கு என்ன இல்ல, சோறு இல்ல. இப்ப என்னப்பா செய்யலாம்? அவங்க வாயில கேட்க வச்சு, அவனையே பசியில துடிக்க வச்சு, ஐயோ பசி பசி பசின்னு கத்த வச்சு, மண்ணாவை பொழிய வச்சு, அதே இப்போ மண்ணா எங்க இருந்து வருது? ஆகாயத்துல வருது. அப்ப தேவனால அற்புதம் செய்ய முடியும். அப்போ சாகர வரைக்கும் நம்ம சோத்துக்கு கவலைப்படக்கூடாது. இது முதல் பாடம் இல்லையா? சாகர வரைக்கும் சோத்துக்கு கவலைப்பட வேணாம். ஏன்னா சோத்துக்கு வழியே இல்லாத சூழ்நிலை வந்தும் கூட ஆண்டவர் நம்மளை போஷிக்கிறாரு. தண்ணிக்கு அப்படிதான் கற்றுக் கொடுத்தாரு, கறிக்கு அப்படிதான் கற்றுக் கொடுத்தாரு, எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. துணிக்கு கற்றுக் கொடுத்தாரு. துணிக்கு கவலைப்படாத, செருப்பு கவலைப்படாத, இதெல்லாம் கவலைப்படாது. எல்லாம் நான்
இவ்வளவு நாளா எகிப்தி நினைச்சிட்டு இருந்தான், எகிப்திய அரசாங்கம் நினைச்சிட்டு இருந்தான். இல்லப்பா, எகிப்திய அரசாங்கத்துக்கே சப்ளை பண்றவன் நானுப்பா. அந்த மைண்ட் செட் எல்லாம் கத்தர் மாத்திட்டே இருந்தார். அவரே சார்ந்திருக்கும்படியாக அவர் கொண்டு போயிட்டே இருந்தார் வனாந்தரத்துல. அதுக்குதான் ட்ரைனிங் கொடுத்தாரு. ஒரு 1.5 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாரு. பாவம் 10 போல இருக்குது. எல்லாம் அட்டம் அடிச்சாங்க. கரெக்டா அந்த எல்லைக்கட்டை போனோடனே, காணொலிக்குள்ள போனோடனே அட்டம் அடிச்சாங்க. சரி, நமக்கு ஒரு வனாந்தரம், நம்முடைய மனம் புதிதாக வேண்டும், இஸ்ரவேலர்களுடைய மனம் புதிதாக வேண்டும் என்பதற்காக தேவன் அந்த வனாந்தரத்துல அவர் கொண்டுட்டு போனார். ஒரு அர்த்தத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏற்கனவே வாசித்ததான் வாசிப்போம். 1:19. நீங்கள் மனம் பொறுத்து செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அடுத்தது வாசிங்க பாருங்க. மாட்டோம் என்று இறைவனுடைய வார்த்தைக்கு ஒரு மனிதன் எதிர்த்து நிற்பானேயாகில் பட்டயத்திற்கு இரையாவீர்கள். சரி, பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் போல தெரியுது. அப்ப பார்த்தா கத்தர் அடிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. மாட்டோம் என்கிறீர்களாக பட்டயத்துக்கு இரையாவீர்கள் அப்படின்னா இவங்க நினைச்சிட்டாங்க, சரி ஆண்டோடைய பட்டயம் போல இருக்குது அப்படிதான் தோணுது. அவர் ஒன்றும் சொல்ல, என் பட்டயமா பிதாசோட பட்டயமா அவர் ஒன்றும் சொல்லல. அவர் ஒன்றும் சொல்லல. ஒரு அங்க நீங்க போய் அங்க டார்ச் அடிங்க. கதவை திறந்து வச்சா போதும். அந்த கட்டில் இருந்தால் கூட வெளிச்சம் வரும். சின்ன பொண்ணு நீ அதை சரி அலையில் வச்சுக்காது, அது வேடி கொண்டு கட்டில் பார்க்கலாம். சரி ரைட்டாங்க. அந்த சின்ன கட்டோடு போடலாம், எமர்ஜென்சி கார்டுல. சரி கவனிங்க பாருங்க. மாட்டோம் என்பீர்களாயில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள் அப்படின்னா பார்த்தா கத்தரை பட்டயத்துக்கு ரெடியாக நிற்கிறது போல ஒரு உணர்வு இருக்கிறது ஜனங்களுக்குள்ள. சரி இருக்கட்டும். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தார், இஃப் யூ ஆர் வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட் அப்படின்னு நாங்கள், இஃப் யூ ஆர் வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட் கவனிப்பது அப்புறம் விளையாடுக்கலாம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். சொல்லுங்க, தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நன்மைங்கிற வார்த்தைய மூலமாக நாம் பார்க்கும் பொழுது தி பெஸ்ட் என்று மீனிங் வருகிறது. தி பெஸ்ட், அவ்வளவுதான். அழகான ஆங்கில அர்த்தம் டைரக்டா போட்டுக்கிறாங்க, தி பெஸ்ட். அப்ப நல்லா கவனிக்கணும். இது யாருக்கு சொன்னாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரு. கானானுக்குள்ள போனதுக்கு அப்புறமா, போனதுக்கு முன்னாடியா பின்னாடியா? ஜான்சி ஏசையா தீர்க்கதரிசி வந்து கானான் தேசத்துக்கு முன்னாடி போறப்ப பிறந்துட்டான் இல்லையா? போன நாள் எங்கல்ல இது வந்து ஒரு காமன் சென்ஸ். கானானுக்குள்ள எப்போ போனதுன்னே தெரியாம தான் என்ன அர்த்தம் சொல்ல போகலாம். மோசே பீரியட் முடிஞ்சு யோசுவா வந்த உடனே அவன் கானானுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க இல்லையா? இதெல்லாம் ராஜாக்களுடைய காலத்துல தீர்க்கதரிசி வரும். ஏசையாங்கிறவன் தீர்க்கதரிசியின் காலம். அதுக்கு பிறகு நியாயாதிபதியின் காலம் வருது. நியாயப்பிரமாண காலம் முடிஞ்சு, மோசையின் காலம் முடிஞ்சு, நியாயாதிபதிகளை கொண்டு தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்த்தார் இல்லையா? அதுக்கு பிறகு ராஜாக்களின் காலம். அதுக்கப்புறம் தான் ராஜா வரும். கடைசி தீர்க்கதரிசி சாமுவேல். அதுக்கு பிறகுதான் ராஜாக்கள் வராங்க. அதுல தான் முதல் ராஜா சவுலை தள்ளிட்டு அப்புறம் தாவீதை வச்சு, அதுக்கப்புறம் எத்தனையோ ஆண்டுகள் போனதுக்கு அப்புறம் தான் இவரெல்லாம் வராங்க. புரியுதா? அப்ப இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இஸ்ரவேலர்கள் எங்க இருக்கிறாங்க? ஆண்டவர் சேர்த்து வந்துட்டாங்க. 450 வருஷத்துக்கு கத்தை கொண்டாட்டார். வேலை முடிஞ்சு போச்சு. அதில் மோசே காலத்தை கொண்டாட்டார். அதான் யெகோவாங்கிற காலத்தை கொண்டாட்டார். புரியுதா? 450 வருஷம் வச்சு கொண்டாட்டார் கர்த்தர். மின்னு போச்சு 470 வருஷம் வச்சு கொண்டாட்டார். அப்படி வச்சுக்கலாம். ஒரு 40 வருஷம் ரிவர்ஸ்ல விட்டார். கியர் ரிவர்ஸ் கியர்ல போட்டதுனால ஒரு 40 வருஷம் நான் கூட்டிக்கலாம்.
இப்ப கவனிக்கணும், தேசத்திலே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தேவன் சொல்றாரு, என் வார்த்தைக்கு மனம் பொருந்தி என் வார்த்தைக்கு செவி கொடுத்தால், இந்த மனம் பொருந்திக்கு 2 அர்த்தம் நான் வச்சுக்கோங்க. மனம் பொருந்துதல் சொல்லுங்க. இது தமிழ்ல செலக்ட் பண்ணி போடப்பட்ட வார்த்தை. நம்ம தமிழ்ல இருக்கிறது எடுத்துக்கலாமா, இங்கிலீஷ்ல இருக்கிறது எடுத்துக்கலாமான்னா எதை எடுத்துக்கணும்? 2லையும் எடுத்துக்கணும். அதான் ஒரு ஊழியக்காரட்ட சொன்னேன், 30 வருஷம் இருக்குது குறைஞ்சது. 30 வருஷங்களையும் ஒரே வசனத்தை ஒரு நாள் ஃபுல்லா பிரசங்கம் பண்ணுனேன். ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு அர்த்தம் கொடுக்குது இல்லையா, அது ஒவ்வொரு அர்த்தத்தையும் பிரசங்கம் பண்ணு. இதுல என்ன இருக்கு? சித்திராக்காரன் 5-6 வாரம் வரல, அதில் முந்து படம் 1-2 அப்படி ஒவ்வொன்று சொல்றேன். சின்ன சின்ன விஷயம், கண் தெரியாத சின்ன சின்ன விஷயங்கள். பழைய ஏற்பாட்டு காலம் எழுதப்படும் பொழுது பங்க்சுவேஷன் கிடையாது இல்லைங்களா? பங்க்சுவேஷனே கிடையாது, அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. அதனால புள்ளி எங்க வைக்கணும், ஃபுல் ஸ்டாப் எங்க வைக்கணும், கமா எங்க வைக்கணும், செமிகோலன் எங்க வைக்கணும், அபாஸ்ட்ரஃபி எங்க போகணும்னு தெரியாது. தெரியாத காலத்துல வந்துட்டாங்க. அந்த புள்ளினால எவ்வளவு அர்த்தம் மாறுதுன்னு என் டைரியில் எழுதி வச்சிருக்கிறேன் பாருங்க. பாடம் இம்பாசிபிள். பாடம்னா மன்னிப்பு. ஒரு ஜட்ஜ்மெண்ட், நீதிபதி வந்து ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு சென்டென்ஸ் எழுதுறாரு. ரிட்டர்ன்ல வரணும், வாயில வந்து சொல்லக்கூடாது. நீதிபதி எழுதுறாரு. அப்ப பாடம் இம்பாசிபிள், எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு வருது. அவனை தூக்கிலிட்டு விடுங்கள் அப்படின்னு வருது. இவன் எழுதும் போது ஒரு கமா மாற்றி போடுறதுனால புரியுதுங்களா, பாடன் இம்பாசிபிள் டு எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு வருது. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவனை அவன் சொன்னது என்னன்னா, மன்னிக்க முடியாது, மன்னிப்பு இயலாதது, தூக்கிலிட்டு விடுங்கள் அப்படின்னு அவர் எழுதுறாரு. இங்க கமா மாறினதுனால தூக்கிலிடப்படுவது முடியாத காரியம் மன்னித்து விடுங்கள் வந்துருக்கு. ஏன்னா என்ன ஆயிடுச்சா வெளியே வந்தாரும். இப்ப இதே போல பைபிள்ல மொழிபெயர்க்கிறவங்க என்னதான் செய்வாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன அர்த்தத்துல சொன்னாரு, வள்ளுவர் ஒருத்தர் தான் அவர் என்ன அர்த்தத்துல சொன்னாரு தெரியும். மற்றவங்களாம் கெஸ் பண்ண படுறோம். அவர் 1.25 வரல, அவர் என்ன மனசுல வச்சு எந்த மெயின் பாயிண்ட உள்ள திணிக்க வந்தாரோ. அன்னைக்கு ஒரு நாள் டிவியில பார்க்கும்போது துப்பாக்கு துப்பாய் இருக்குறீங்களா, அதுக்கு 2 திருக்குறள் மாஸ் 2 தமிழ் மாஸ் சண்டை போட்டுக்கிறாங்க. கேள்விப்பட்டீங்களா? துப்புனா ஒருத்தர் மலைங்கிறாரு, ஒருத்தர் துப்புனா திறமைங்கிறாரு. அட துப்பு கட்டவனேன்னு சொல்லியா, துப்புனா சுத்த தமிழ்ல திறமை அப்படின்னு சொல்லி, துப்பாக்கு துப்பாய துப்பாயது மலை அப்படின்னு சொல்லும்போது, திறமை உள்ளவனுக்கு அந்த வாஞ்சை உள்ளவனுக்கு இறைவன் அருள் செய்வாரு அப்படிங்கிறதுல அவர் அப்படியே இலக்கணம் பண்றாரு அழகா. மலையை பத்தி யாருக்கு தெரியாது, இந்த மலையை பத்தி வள்ளுவர் பேசணும்னு அவர் வித்தியாசமா பேசினார் அன்னைக்கு ஒன்று. அப்போ ஒரே வார்த்தை தான், அதுக்கு பல அர்த்தங்கள் எடுக்கும்போது அர்த்தமே பலவிதமாய் மாறுகிறது. அதுபோல நம்ம பைபிள்ல என்ன பிரச்சனை பாருங்க, பஞ்சுவேஷனும் கிடையாது, சாப்டரும் கிடையாது. தம்பி என்ன இல்ல, நம்ம தான் பிரிச்சுக்கிட்டோம். ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு, வசன நம்பரும் கிடையாது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. 1வது வசனம் 2வது வசனம்லாம் கிடையாது. புரிஞ்சுட்டியா? நம்ம வசதிக்கு விட்டு விட்டா பிரிச்சு குழந்தைக்கு இட்லியை புட்டு தரது போல வசனத்தை புட்டு வச்சு இதோட ஒரு கருத்து முடியுது, இதோட ஒரு சாப்டர் முடிக்கலான்னு பரிசுத்தவான்கள் டிசைட் பண்ணத போல. அதனால நீங்க படிக்கும்போது அந்த சாப்டர் முடிச்சு வச்சு விடக்கூடாது. அதையும் கீழே சம்மந்தப்படுத்தி பார்த்தா உங்களுக்கு சில காரியங்கள் புரியும். உங்களுக்கு டக்குன்னு அப்படியே அதோட முடிச்சு போச்சு அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. இவங்களா பார்த்தா அந்த ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கிறாங்க. சரி விடுங்க. கவனிச்சு இதெல்லாம் ஒன்றா ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியுதுனா கூட உனக்கு தெரியாது உங்களுக்கு. அப்ப இந்த வசனத்துல விஷயத்துக்கு வருவோம். இப்ப தேசத்தின் நன்மையை என்று சொன்னால் தி பெஸ்ட்னு போட்டுக்கோங்க. நன்மைங்கிற இடத்துல தி பெஸ்ட்னு போட்டுக்கோங்க. யூ வில் என்ஜாய் தி பெஸ்ட் ஆஃப் த லேண்ட் என்று கர்த்தர் சொல்றார். புசிப்பீர்கள் அப்படிங்கிற வார்த்தை வந்து என்ஜாய் அப்படிங்கிறது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. அனுபவித்தல் அப்படிங்கிற வார்த்தை போடப்பட்டிருக்குது. தேசத்தின் நன்மை என்று சொன்னால் நல்லா கவனிக்கணும். இப்ப அவங்க எங்கதான் இருக்கிறாங்க? அப்படி இருக்கும்போது தேசத்தின் நன்மையை புசிப்பீங்கன்னு ஏன் சொல்றாரு? பாபா பாலும் தேனும் ஓடுகிறது கானான் தேசம். சரி, இவங்க தேசத்துல தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு நிபந்தனையை கர்த்தர் போட்டு, இந்த நிபந்தனையை கை கொண்டாதான் தேசத்தின் நன்மையை நீங்க புசிப்பீங்க, அனுபவிப்பீங்க அப்படின்னு ஏன் சொன்னார்? அங்கதான் தேசத்துல நன்மை இருக்குதே.
இல்லைக்கா, என் கேள்வி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலையோ? ஏங்க எல்லா சாப்பாடும் இருக்குதுக்கா, உங்களை ஹோட்டலில் விட்டுட்டேன். இப்போ ஹோட்டலில் விட்டுட்டு கத்த சொன்னார், நீ ஒழுங்காக தான் எல்லாம் கிடைக்குங்கிற மாதிரி பேசுறாரு. ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறாங்க, ரைட்டு. இல்லை, என் கேள்வி என்னன்னா, தேசத்தில் நன்மை வச்சுட்டார். இது ஹோட்டல் கடை இல்லை, தேசத்தில் நன்மை வச்சுட்டார். இது இயற்கை வளம், இது இயற்கை வளம் இல்லையா? இயற்கை வளம் என்னது? பாலும் மேலும் ஓடுகிற தேசத்தை வச்சுட்டார்ல, இதில் கொண்டு போய் ஆளையும் வச்சுட்டார். வச்சுட்டு ஒரு நிபந்தனையை சொன்னார். தேவனுடைய கேள்வி என்ன கேட்குறேன்னு கொஞ்சம்